கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மாபெரும் வெற்றியையும் அவரது அளவற்ற மன்னிப்பையும் போற்றும் இனிய நாள் இது. இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தி அவர்களை தூய ஆவியையும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் வழங்குகிறார். அந்த வேளையில் இயேசுவின் உயிர்ப்பை நம்பி தயங்கி தோமையாரிடம் தம் காயங்களை காட்டி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். காணாமலே நம்புவோர் போற்று பெறுவர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று நமக்காகவே சொல்லப்பட்டுள்ளன. நமது பலவீனங்கள் மற்றும் சந்தேகங்களின் மத்தியிலும் இறைவனின் இரக்கம் அளவிட முடியாதது என்பதை உணர்வோம். உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதியை மன்னிப்பையும் இதயத்தில் ஏந்தியவர்களாய் இந்த பலியில் பக்தி உணர்வுடன் பங்கேற்போம். பாஸ்கர் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இறந்த ஸ்டீஃபன் 5ஆம் ஆண்டு நினைவாகவும் ஆண்மைகளை பாற்றுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் ரவிச்சந்திரன் வள்ளியம்மாள் இவர்களது மகன் மகேந்திரன் உதவி ஆட்சியராக ஆனதற்கு இறைவனுக்கு அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும் அவருடைய பணிகள் சிறப்பாக அமையவும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டுதலாகவும் இப்பணியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இறந்த சந்தோஷம் 16ஆம் நினைவு நாளாகவும் ஆண்மைகளை பாற்றுக்காகவும் மரிய செல்வம் மைக்கேல் ஆசீர்வாதம் ஆண்மைகளை பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, உமக்களின் வேண்டல்களை கனிமாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகிய தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைவழிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் மனம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அந்த இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மாற்றி உண்டாகும்
பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் மலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும், தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும், இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல மக்கள் அவரிடம் அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கும் ஏற்ப பங்களித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாக கூடியிருந்தனர். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை
எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும். ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும். ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள் அன்று மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி
தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுவை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்பு அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதாக நம்பினால் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைவனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறை இன்றைக்கு நாம் சிறப்பிக்கிறோம். கடந்த ஞாயிறு உயிர்ப்பு ஞாயிறாக சிறப்பித்தோம். இன்றைக்கு 2ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இயேசுவினுடைய இரக்க பெருக்கினால் நாம் முழுமையாக ஆட்கொள்ளப்படுகிறோம். அவரது இரக்கம் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு, இன்றைய வாசகங்கள், இன்றைய வழிபாடு நமக்கு தருகிற ஒரே செய்தி, நம்மை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவர்களா? நாம கிறிஸ்தவங்களா? சந்தேகம் வரவும், நம்ம கிறிஸ்தவங்களா இல்லையா? நான் ஒரு வேற்று மதத்தை சார்ந்த ஒருத்தனை வச்சு நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா. ஏன் எப்படி கிறிஸ்தவன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பெரியவங்க வழக்கமா இங்கேயே கேள்வி கேட்கறதுனால பெரியவங்க கிட்டலாம் ஃபாதர் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறன்னு வருத்தப்படுறாங்க. அதனால பெரியவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நான் வந்து கேட்கிறேன் அவங்ககிட்ட, நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு. பன்னீரையிட்ட கேட்கிறேன், நீங்க கிறிஸ்தவங்களான்னு என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி கிறிஸ்தவங்க சொல்றீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஞானஸ்நானம் வெற்றி திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், எனவே நான் கிறிஸ்தவன். அருமை. இந்த பக்கம் ஜனோரிஸ், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க கிறிஸ்தவங்க அவளான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அமர்ந்தே நம்ம பேசலாம். எங்க அப்பா அம்மா பரம்பரையாக எங்களது வழிமுறையில் நாங்கள் கிறிஸ்தவங்கள். வேற பெரியவங்க யாராவது? வேற யாராவது பெரியவங்க? மரக்கலை மாணவர்கள், நீ கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தத்துல கிறிஸ்தவன் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? கிறிஸ்தவ நெறியை பின்பற்றுவதால் கிறிஸ்தவன். இன்றைக்கு ஒரு ஆழமான செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. யார் கிறிஸ்தவன்? யார் உண்மையிலேயே கிறிஸ்தவன்? முதல்ல இந்த பேர் எங்க வந்துச்சு? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரு எப்போ முதலாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா திருத்துதர் பணியில பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் தான் முதலாக பார்க்கிறோம். இயேசு இறந்து உயிர்த்து தன் சீடர்களுக்கெல்லாம் தோன்றி அவர் விண்ணகத்துக்கு சென்ற பின்னர் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? இல்ல, சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், நீங்கள் திருத்துதர் பணி 11ஆம் அதிகாரத்துக்கு முன்ன இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சீடர்கள் அப்படின்ட்டு தான் இருக்கும். தொடக்க கால சீடர்கள், இயேசுவின் சீடர்கள். அப்ப எப்ப கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றால் முதலாக 11ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். அந்தியோக்கியாவிலே தான் முதலில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எதற்காக கொடுக்கப்படுகிறது? அங்க இருக்கிற மக்கள் பார்க்கிறார்கள், இந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள், தொடக்க கால மக்களுடைய வாழ்க்கையை. இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதை போல இவர்கள் வாழ்கிறார்கள்.
கிறிஸ்து எதை போதித்தாரோ அதைத்தான் இவர்கள் போதிக்கிறார்கள். எனவே இவர்கள் மறு கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள். எனவே இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கலாம் அப்படின்னு முதலாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நான் சிலுவை அணிந்திருப்பதாலோ அல்லது திருமுழுக்கு பெற்றதால் மட்டுமோ அல்லது கிறிஸ்தவ பெயரை தாங்கி இருப்பதாலோ அல்லது வழி வழியாக என் பெற்றோர் கிறிஸ்தவர்கள் என்பதாலோ மட்டும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. மாறாக என் வாழ்க்கை நான் கிறிஸ்தவன் என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் முன்வைக்கிறது. எனவே தான் புனித எரோனிமஸ் சொல்லுவார், கிறிஸ்தவர்கள் பிறப்பது கிடையாது, மாறாக உருவாக்கப்படுகிறார்கள், தங்கள் வாழ்க்கையால் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நமது தொடக்க கால கிறிஸ்தவர்களது வாழ்க்கை. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் எதனால் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள், அதற்கான காரணம் இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது எடுத்து வாசிப்போம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வசனம் என்ன வசனம்? திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தை வாசியார். அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், 2வது நட்புறவிலும், 3வது அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இதுதான் தொடக்க கால இயேசுவை பின்பற்றிய அவருடைய சீடர்கள் கிறிஸ்தவர் என்று அடையாளம் காணப்பட்டதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை இந்த 4 காரியங்கள் தான். இந்த 4 காரியங்கள் தான் அன்றைக்கு அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்ற செய்தது. இன்றைக்கு மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது அன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றியது. யாரெல்லாம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்களோ அத்தனை பேரும் விரட்டி விரட்டி கொலை செய்யப்பட்டார்கள். கொலைசீம் என்கிற ஒரு மிகப்பெரிய மைதானத்திலே அத்தனை பேரும் ஒன்றாக போடப்பட்டு அத்தனை கொடிய மிருகங்களும் திறந்து விடப்பட்டு அவர்கள் இரையாக்கப்பட்டார்கள். கொதிக்கின்ற எண்ணெயிலே அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள், தலை வெட்டப்பட்டார்கள். இப்படி பல வகையாக உயிரை கொடுத்தார்கள். இருந்தாலும் வந்து கொண்டே இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள். எப்படி அவர்கள் வாழ்ந்த இந்த 4 வாழ்க்கை முறைதான் அவர்களை கடைசி வரை கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்க செய்தது, அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வைத்தது. முதல் காரியம் என்ன காரியம்? திருத்தூதர்கள் கற்பித்தவற்றில் அவர்கள் நிலைத்து நின்றார்கள். திருத்தூதர்கள் எதை கற்பித்தார்கள்? இயேசுவை கற்பித்தார்கள், நற்செய்தியை கற்பித்தார்கள், இறை வார்த்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆக இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தைக்கான விளக்கம், மறையுரை, இதுதான் திருத்தூதர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கு வந்த மக்கள் ஒன்று கூடி வந்தார்கள் என்றால் இது எல்லாவற்றையும் உள்வாங்கினார்கள். அவர்களது இறை வார்த்தை இயேசுவை பற்றி திருத்தூதர்கள் கற்றுக் கொடுத்த அத்தனையும் உள்வாங்கினார்கள். இயேசுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கப்பட்ட போது அதை அப்படியே தங்கள் வாழ்வாக்க முயற்சி எடுத்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் சந்தேகம் கேட்டு விளக்கம் கேட்கிற போது அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது திருத்தூதர்களால். இன்றைக்கு கொடுக்கப்படுகிற இதே போன்று அத்தனை விளக்கம் கொடுக்கப்பட்டு மறையுறையாக அவர்களுக்கு தரப்பட்டது. இது எல்லாம் தான் அவர்களது வாழ்க்கையை மாற்றி இயேசுவுக்காக உயிரே போனாலும் நாங்கள் சாட்சியாக நிற்போம் என்று அன்றைக்கு அந்த கிறிஸ்தவர்களை நிற்க வைத்தது. வரலாற்றை திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ பேர் இறை வார்த்தையாலும் மறையுறைகளாலும் தொடப்பட்டு மிகப்பெரிய புனிதர்களாக மாறியிருக்கிறார். புனித அகுஸ்தினார் ஒரு பெரிய உதாரணம். மிகப்பெரிய புத்திசாலி, அத்துணை நூல்களையும் கற்று தேர்ந்தவர். ஆனால் உண்மையான கடவுள் யார் என்ற சந்தேகத்தோடு இருக்கிறார். பல மதங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரால் கடவுளை கண்டுகொள்ள முடியவில்லை. ஒருவேளை சாத்தானின் பக்கம் போய் பார்க்கலாம் என்று அத்துணை பாவங்களையும் செய்து பார்க்கிறார். அதிலும் அவரால் கடவுளை கண்டுகொள்ள முடியவில்லை. கடைசியாக ஆலயத்திற்கு வருகிற போது புனித அம்ப்ரோஸ் அவர் குருவானவராக இருக்கிற போது அவருடைய மறைவுரைகளை கேட்கிறார், இறை வார்த்தையை வாசிப்பதை கேட்கிறார். அவரது உள்ளம் தொடப்படுகிறது, மாற்றம் உருவாக ஆரம்பிக்கிறது. மறைவுரைகள் கேட்க 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 அவரது வாழ்க்கையை திருப்பி பார்த்து ஒரு பெரிய புனிதராக மாறி நிற்கிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே புனித அகுஸ்தினாருடைய எழுத்துக்களை, அவருடைய கற்பித்தலை எடுத்துவிட்டோம் என்றால் இறையியல் என்ற அந்த பகுதியே இல்லாமல் போய்விடும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இறையியல் வல்லுநராக திருச்சபையில் மாறினார். எதனால்?
அவர் கேட்ட மறையுரைகள், அவர் கேட்ட இறை வார்த்தைகள் அவரது வாழ்க்கையை மாற்றியது. அன்புக்குரியவர்களே, அதுதான் தொடக்க கால கிறிஸ்தவர்களையும் மாற்றி கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடித்தளத்தை கொடுத்தது. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் முதல் காரியம் இதுதான், திருத்தூதர்கள் கற்பித்தவற்றில் நிலைத்து நிற்கிறோமா? இன்றைக்கு திருத்தூதர்கள் இடத்தில் யார் இருக்கிறார்கள்? திருத்தூதர் இடத்தில் யார் இருக்கிறார்கள்? குருக்கள், இறை வார்த்தையை கற்பிப்பதற்காக. அதனாலதான் எங்களுக்கு 12 ஆண்டுகள் பயிற்சி. விவிலியத்தை பற்றி மட்டுமே படிப்பதற்கு 4 ஆண்டுகள் தனிப்பட்ட பயிற்சி. அப்போ அந்த இடத்தில் இறை வார்த்தை விளக்கப்படுகிற போது அதில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு இளைஞன் கேட்கிறான் ஒரு குருவானவர்கிட்ட வந்து, ஃபாதர், நான் கடந்த 10 வருஷத்துக்கு மேலா உங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க வச்ச பிரசங்கம் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒவ்வொரு நாளும் வைக்கிறீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா அது எல்லாம் வேஸ்டா? அது வேஸ்ட் தானே, வீணா தானே போச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, அப்ப அது வீணா தானே போச்சு அப்படின்னு கேட்கிறான். எப்படி நீங்க என்ன சொல்றீங்க? பிரசங்கம் ஏதாவது ஞாபகம் இருக்குதா வச்சது? போன வாரம் வச்ச பிரசங்கம் கேட்டாலே நமக்கு ஞாபகம் இருக்காது, அப்படிதானே? அப்ப எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது, அப்ப அதெல்லாம் வேஸ்டா? வேஸ்டா வேஸ்ட் இல்லையா? வேஸ்ட் மாதிரி தான் தெரியுது, அப்படிதானே? அந்த இளைஞனுக்கு ஒரு அருமையான உதாரணத்தை அந்த குருவானவர் கொடுக்குறார். தம்பி, உனக்கு நான் இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுக்குறார். நீ சின்ன குழந்தையிலிருந்து வளர்ந்து வர்ற, உனக்கு உன் தாய் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்குறான். காலை, மதியம், இரவு 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் உனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க அம்மா உனக்கு சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் கொடுத்த சாப்பாடு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஞாபகம் இருக்குமா? நேற்று காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா நமக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த சாப்பாடெல்லாம் வேஸ்டா அப்படின்னு கேட்கிறாரு. வேஸ்டா? அந்த சாப்பாடுலாம் வேஸ்டா? எனக்கு ஞாபகம் இல்லை, எங்க அம்மா எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை, அப்ப அந்த சாப்பாடு வேஸ்டா போச்சா? பதில் சொல்லுங்க. இல்ல, அப்படிதானா? என்ன ஆச்சு? அது என் உடம்பில் ரத்தமாக மாறி ஊட்டச்சத்தாக மாறி என் உடலை வளர்த்தெடுத்திருக்கு. அதை தான் அவர் சொல்கிறார், உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ அருளுரை கேட்கிற போது, மறையுரை கேட்கிற போது, அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்காக உள்ளுக்குள்ள ஒரு விதை போடப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்னால் கண்ணால் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் வாழ்க்கையில மறையுரை அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உடனே மாறுகிறது கிடையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறை வார்த்தைக்கான விளக்கம் தரப்பட அவர்கள் வாழ்வு மாற்றப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை. எனவே இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் என்றால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவர்கள் பின்பற்றிய முதல் காரியம் இதுதான், திருத்தூதர்கள் கற்பித்தவற்றில் நிலைத்து நின்றார். இன்றைக்கு நான் இறை வார்த்தையிலும் இறை வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற விளக்கங்களிலும் நிலைத்து நின்று அதை வாழ்வாக்க முயற்சி எடுக்கிறேன் என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறோம். 2வது என்ன செய்யறாங்க? நட்புறவில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர்களுக்குள் பல வகையான மக்கள் இருந்தார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, கிரேக்கர்கள் இருந்தார்கள், எபிரேயர்கள் இருந்தார்கள், புற இனத்தவர்கள் இருந்தார்கள், சமாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பொருட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வந்தார்கள். நட்புறவோடு இருந்ததால் கடவுள் அவர்கள் மத்தியில் இருந்தார். இயேசு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார், எங்கே 2-3 பேர் முடிங்க என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். என்ன அர்த்தம்? என் பெயரால் நட்புறவோடு உறவோடு எங்கெல்லாம் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கேன். என்னுடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் அத்துணை பாகுபாடுகளை நீக்கி நான் கிறிஸ்தவன், இயேசுவின் பெயரால் கூடி வந்திருக்கிறேன் என்று கூடி வந்ததால் அங்கு கிறிஸ்தவர்கள் நடுவில் இருந்தார். அவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் அத்தகைய நட்புறவோடு இன்றைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம், கிறிஸ்தனுடைய சீடர்கள், இயேசுவின் சீடர்கள் பிரிந்து போகாமல் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள், ஒரே அறைக்குள் இருக்கிறார்கள். எனவே அங்கு இயேசு வருகிறார். உயிர் தாண்டவர் வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார். அந்த நட்புறவு கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் காணும். யார காணும்? தோமாவை காணும். அவர் நட்புறவில் இல்லாததால் உயிர் தாண்டவரை அவரால் பார்க்க முடியவில்லை. திரும்பவும் அதே நட்புறவுக்குள் வந்ததால் மீண்டும் உயிர் தாண்டவரை அவர் அங்கு பார்க்கிறார்.
அப்ப இன்றைக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு தரப்படுகிறது, எங்கே நான் நட்போடு வாழ்கிறேனோ அங்கு கடவுளது பிரசன்னம் இருக்கிறது. நம்ம பெரிய வியாழன் ஒரு பாடல் பாடுவோம், ஞாபகம் இருக்குதா? பாடுங்க. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ரொம்ப தெளிவு. எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே நட்புறவு இருக்கிறதோ அங்கு கடவுள் பிரசன்னமாகிறார். இன்றைக்கு நாம என் குடும்பத்தில் நட்பாடுகிறேனா? என் குடும்பத்திற்குள் நட்புறவு எனக்கு இருக்கிறதா? என் சுற்றத்தார், என்னுடைய சொந்தங்கள், அவர்களுக்குள் நட்புறவோடு இருக்கிறேனா? பல்வேறு பகைமைகள் இருக்கலாம், வேற்றுமைகள் இருக்கலாம், ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். அதை தாண்டி இன்றைக்கு எந்த அளவுக்கு நட்புறவோடு இருக்கிறேன்? என்னுடைய ஊரிலே நான் நட்புறவோடு, மதத்தை கடந்து, ஜாதியை கடந்து இன்றைக்கு எந்த அளவிற்கு நட்புறவோடு நான் வாழ்கிறேன்? அப்படி வாழ்கிற போது அங்கு கடவுள் இருக்கிறார். இன்றைக்கு அதுதான் நான் கிறிஸ்தவன் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் பல இடங்களிலே மீண்டும் மீண்டும் மற்ற மதத்தவர் நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இவர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஜாதியோடு இருக்கிறார்கள். நமக்கு வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதுதான். கிறிஸ்தவனாக வருகிற போது ஜாதியோ எந்த வேறுமையோ கிடையாது என்பதுதான் கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயராலேயே இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து நின்று கொண்டிருக்கிறோம். எனவே ஒற்றுமை, அந்த நட்புறவு தான் நான் கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம். மூணாவது என்ன இருக்குது? அவர்கள் அப்பம் பிடுவதில் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அப்பம் பிடுவதென்றால் ஒன்று கூடி வருவார்கள், திருத்தூதர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், இறை வார்த்தையை போதிப்பார்கள், அதற்கு பின்னால் தங்களிடம் இருப்பது எல்லாவற்றையும் ஒன்றாக வைப்பார்கள். திருத்தூதர்கள் அப்பத்தை விட்டு இயேசுவை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் செய்கிற இந்த திருப்பலி. இந்த திருப்பலிக்கான ஒரு தொடக்கம் தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி வந்து அப்பம் பிட்டது. அப்ப அந்த அப்பம் பிடுதல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? தங்களிடம் இருப்பதை எல்லாம் ஒன்றாக வைத்து எல்லாரோடும் பகிர்ந்து அவர்கள் உண்டார்கள். அது மட்டும் செய்யல, தொடக்க நூலை தொடர்ந்து வாசிங்கன்னா நம்மால வாழ்க்கையில வாழவே முடியாது. அவங்கள மாதிரி என்ன செய்யறாங்க? தங்களிடம் இருப்பது எல்லாவற்றையும் விற்று திருத்தூதர் காலடியில் கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். திருத்தூதர்கள் ஒவ்வொருவர் தேவைக்கேற்ப பிரித்து கொடுக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம செய்ய முடியுமா? அதை சொத்தை பூரா வித்து கொண்டு வந்து சாமியாட்ட கொடுத்து யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ பிரிச்சு கொடுங்கன்னா செஞ்சிருவோமா? நான் கிறிஸ்தவனே இல்லைன்னு கிளம்பிடுதானே? கண்டிப்பா. ஆனால் திருத்தூதர்கள் முன்னிலையில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்வு அப்படி இருந்தது. இன்றைக்கு நாம் அதை கூட செய்ய வேண்டாம். குறைந்தபட்சம் அப்பம் விடுதலில் அவர்கள் செய்த அந்த ஒரு வாழ்க்கை, இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டது, தேவையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கொடுத்தது, அதுதான் கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்மகிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், படிக்கும்போது மழை பெய்யறப்ப நான் கொடையை கொண்டு போறப்ப ஒருத்தர் ஒரு ஓரம் மரத்தடி நின்று வர நான் கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு போனப்ப அந்த மனுஷன் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, நீங்க கிறிஸ்தவங்களா? ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, கிறிஸ்தவங்க மட்டும்தான் நாங்க உதவி கேட்காமே வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு. அப்ப எந்த அளவிற்கு அடுத்தவர் மனதில் கிறிஸ்தவன் என்றால் யார் என்று பதிந்திருக்கிறது பாருங்க. இன்றைக்கு நான் அப்படி இருக்கிறேனா? கேட்டாலே நான் செய்யறதுக்கு இன்றைக்கு முயற்சி எடுப்பதில்லை. ஒருத்தர் தேவையில் இருக்கிறார், அவர் இடத்துல கேட்காட்ட கூட நான் போய் உதவி செய்யறேன்னா அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கான அடையாளம். நான் பாதுகாவலி தாய் மரியாள் அதைத்தான் செய்தார். இன்றைக்கு நான் செய்கிறேனா? அப்படி செய்கிற போதுதான் நான் கிறிஸ்தவன் என்று மாறுதட்டிக் கொள்ள முடியும். இது மூன்றாவது அவர்கள் செய்தது. கடைசியாக அவர்கள் இறை வேண்டலில் நிலைத்து நின்றார்கள், ஜெபத்தில் நிலைத்து நின்றார்கள். ஒவ்வொரு நாளுமே அவர்கள் ஒன்று கூடி வந்து ஜெபித்தார்கள். குடும்பமாக, குழுவாக, தனிப்பட்ட முறையில் ஜெபித்தார்கள். ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் அந்த வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. குடும்பமாக இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லை என்றால் என் குடும்பம் கத்தோலிக்க குடும்பம் என்று சொல்லப்பட முடியாது. நான் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கவில்லை என்றால் என்னால் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு ஜெபிக்கிறோமா? திரும்ப திரும்ப நான் கேட்கிற கேள்விதான், ரெண்டே கேள்விதான். ஒன்று, குடும்ப ஜெபம் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கோம்? சொல்றோமா? ஒன்று ரெண்டு குடும்பமாக இருக்கீங்களா? குடும்ப ஜெபம் டெய்லி சொல்ற குடும்பம்? ஏதாவது குடும்பம் மருந்துக்காவது ஒரு குடும்பம் கூட இல்லையா? உண்மையிலே வருத்தத்துக்குரிய குடும்பமாக ஜெபிக்கிற பழக்கத்தை நாம ஏன் கைவிட்டோம்? அப்புறம் எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும்? எப்படி குடும்பத்துல அமைதி இருக்கும்?
தயவு செய்து, நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் என்றால் குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியமானது. நான் ஒரு தாயா ஒரு தகப்பனா குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்னா என் பிள்ளை எப்படி ஜெபிக்கும்? என் பிள்ளைக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்? என் பிள்ளை காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் சொல்லிட்டு எந்திரி, தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு படுன்னு என்னால சொல்றதுக்குரிய தகுதி எனக்கு எங்க இருக்குது? முதல்ல இன்னைக்கு எத்தனை மறைக்கல்வி மாணவர்கள் இரவு படுப்பதற்கு முன்னால் ஜெபம் சொல்லிட்டு படுக்கிறீங்க, இல்ல காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் சொல்றீங்க? இது எதுவுமே இல்லாம கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு நான் கோயிலுக்கு வந்தா கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா இது எவ்வளவு பெரிய ஒரு இடரலாக இருக்கிறது. ஜெபிக்கிறீங்களா இல்லையா? காலையிலையும் நைட்டும் கண்டிப்பா அவசியம். அன்புக்குரியவர்களே, ஜெபம் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. தயவு செய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், குடும்ப ஜெபத்தை கையில் எடுங்க. குடும்பமாக ஜெபிக்கிற போது மட்டும்தான் பிள்ளைகள் ஞானத்தோடு வளர்வார்கள். பிள்ளைங்களை அறிவுக்காக எவ்வளவு ஒதுக்குகிறோம். டியூஷன் அனுப்புறோம், பெரிய ஸ்கூலா பார்த்து அனுப்புறோம், விடுமுறையில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வரணும்ட்டு அங்கே ஸ்விம்மிங் அனுப்புறோம், கிராமருக்கு அனுப்புறோம், இங்கிலீஷ் படிக்க அனுப்புறோம், மியூசிக் அனுப்புறோம், எதுக்கும் அனுப்புறோம். நம்ம பிள்ளையை எக்யூப் பண்ணணும். ஆனா என் பிள்ளையோட ஆன்மாவுக்காக அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெற்றோரா ஒரு தாயா தகப்பனா அந்த பிள்ளைங்களுக்கு நான் கடவுளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஜெபம் தானே அடிப்படையாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தயவு செய்து ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். 4 காரியங்கள். நான் கிறிஸ்தவன் என்பதற்கு இதுதான் அடையாளம். திருத்தூதர் கற்பித்த இறை வார்த்தையிலும் இறை வார்த்தைக்கான விளக்கத்திலும் நான் நிலைத்திருக்க வேண்டும். நட்புறவோடு நான் வாழ வேண்டும். என்னிடம் இருப்பதை அடுத்தவருக்கு பகிர்ந்து வாழ வேண்டும். ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 4ஐயும் பெற்று உயிர்த்த ஆண்டவருக்கு சான்றுகளாக, உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றவர்களாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். இது நமது நம்பிக்கை அறிக்கையிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பை ஏற்று அவருக்குரிய கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ வாழ்வை சரியாக வாழக்கூடியவர்களாக இருக்க தேவையான அருள் வரங்களை நாம் மன்றாடுவோம். அமைதி குறித்தாகுக என்று வாழ்த்திய இறைவா, போர் பதற்றத்திலும் பல்வேறு வன்முறைகளிலும் அல்லூரும் உலகத்திற்கு நீர்தாமே நிலையான அமைதி அருளவும், உலக தலைவர்கள் அமைதியை நாடும் நல்மணம் பெறவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம் நாட்டிற்காக
பேரிரக்கத்தின் ஊற்றான இறைவா, நம் நாட்டில் நடைபெறுகின்ற தேர்தல்களில் மக்கள் பொறுப்புணர்வோடு வாக்களிக்கவும், ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலன் சார்ந்து சமூக நீதியையும் அமைதியையும் பேணி காக்கும் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் தூய ஆவியானவர் தாமே வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய மற்றும் அன்பிய வாழ்விற்காக ஒரே மனத்தோடு கோவிலில் கூடுவதோடு நில்லாமல் வீடுகள் தோறும் கூடி இறைவனை போற்றிய தொடக்க கால நம்பிக்கையாளர்களைப் போல நாங்களும் எங்கள் அன்பியங்களில் ஈடுபாட்டோடு பங்கெடுத்து பகிர்தலிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்து உண்மையான அன்பிற்கு சான்று பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை மக்களாகிய நமக்காக இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம்மை காணாமலே நம்புகிற பேறு பெற்றதற்காக நன்றி கூறுகின்றோம். பல்வகை சோதனைகளில் நாங்கள் துயர்வர நேர்ந்தாலும் குன்றாத எதிர்நோக்குடன் வாழவும், தூய ஆவியின் வல்லமையால் பிறரை மன்னிக்கவும், ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இதோ உயிர்த்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு தோன்றுகிற போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார். உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் அமைதியை தாரும் என்று கேட்போம். எங்கள் ஊரில் அமைதியை தாரும் என்று கேட்போம். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஏராளமான வேதனைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, துன்பங்கள் துயரங்களை நீக்கி அமைதியை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோம். இன்று எம்மை பலி தந்தோம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தியாகங்களுக்காகவும் நமது கைகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே மகிழ்ச்சி பொங்க பாஸ்கா விழாவிலே அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வகையான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் சிறப்பாக இன்றைய நாளிலே உமக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டிருக்கிற பாஸ்கர் குடும்பத்தாரையும், ரவிச்சந்திரன், வள்ளியம்மாள், மகேந்திரன் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரடும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்திரடும். தந்தையே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஸ்டீஃபன் எனும் அடியாரையும், சந்தோஷம் என்னும் அடியாரையும், மரிய செல்வம், மைக்கேல் எனும் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும்.
மேலும் உயர்த்தெழுமது நோக்கட துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவும் திருமக பொடியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல வாழ நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று இந்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த லூர்து மாதா அன்பியத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபையினர் வருகிற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமக்கு திருவிழா நெருங்கி வருகிறது. திருவிழாவுக்காக வரியாக ரூபாய் 7000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எனவே திருவிழா வரியை விரைவாக நாம் செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு நமக்கு மிக முக்கியமான ஆண்டு. 150வது ஆண்டு நம்முடைய தாய் லூர்து அன்னையினுடைய திருச்சிருவம் நமக்கு வந்து 150வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனவே விழாவினுடைய ஒரு பகுதியாக விழா மலர் நாம் வெளியிடுகின்றோம். இந்த 150 ஆண்டு சிறப்பு மலர் விழா மலரானது வெளியிடப்படுகிறது. அந்த விழா மலரிலே பல வகையான 1000 முதல் எல்லாருடைய வாழ்த்துக்களும் இடம்பெற்றிருக்கும். அதுபோல நம்முடைய லூர்து மாதா இந்த அன்னையினுடைய சிறப்புகள், வரலாறு, நம்முடைய பங்கினுடைய வரலாறு, இது எல்லாமே அதில் வரும். அதோடு இணைந்து நாம் எல்லாருமே இந்த விழா சிறப்படைய நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய ஜபங்களை தெரிவிக்கும் விதமாக எல்லா குடும்பத்தாரும் குடும்ப புகைப்படம் அந்த விழா மலரிலே வெளிவரும். எனவே அருள் கூர்ந்து குடும்ப புகைப்படங்களை நீங்கள் கொடுத்து உதவினால் அது சிறப்பாக இருக்கும். எந்த குடும்பமே விடுபடாமல் உள்ளூரில் வெளியூரில் இருக்கின்ற எல்லா குடும்பத்தாருமே நம்முடைய கர்சத்தப்புதூர் மண்ணை சார்ந்த அத்தனை குடும்பத்தாருடைய படங்களும் குடும்ப புகைப்படங்களாக அந்த விழா மலரிலே வெளிவருவதற்கு முயற்சி எடுக்கிறோம். எனவே அருள் கூர்ந்து உங்களது குடும்ப புகைப்படங்களை கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் உங்களது படைப்புகளையும் நீங்கள் தாராளமாக வழிகாட்டுதலில் விழாக்குழு பங்கு தந்தை வழிகாட்டுதலில் நீங்கள் கொடுக்கலாம். உங்களது கட்டுரைகளாக இருக்கலாம், அன்னை லூர்து அன்னையை பற்றிய கவிதைகளாக இருக்கலாம். இது போன்ற உங்களது படைப்புகளையும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதுபோல இந்த விழா மலருக்கான செலவுகளை பெரும்பாலும் விளம்பரங்கள் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த விழா மலரை நாம் கொடுக்கின்ற விளம்பரங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் விளம்பரம் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் நிறுவனங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் சார்பாக கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையிலே விளம்பரங்களாகவும் உங்களது விளம்பரங்களை கொடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருவிழா நமக்கு சிறப்பான ஒன்று. ஆயரவர்கள் நமக்கு 9ஆம் திருவிழாவன்று மாலை 6 மணி அளவிலே வருவார்கள். ஆயரவர்கள் வந்தவுடன் நாம் புதிய தந்தையினுடைய இல்லத்தையும் சப்பர அறையையும் நாம் திறக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆயரவர்கள் நம்முடைய லூர்து அன்னையினுடைய திருச்சிருவத்தை மந்திரிப்பார்கள். அல்லது வெஸ்பஸ் நேரடியாக மாலை ஆராதனைக்கு செல்வோம். மாலை ஆராதனை முடிந்து ஆயரவர்கள் நம்முடைய திருச்சுருவத்தை மந்திரிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நாம் பவனியாக நம்முடைய வீதிகளிலே நம் லூர்து அன்னையினுடைய திருச்சுருவத்தை நாம் எடுத்து வருவோம். எனவே அந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். எனவே அதற்கு அனைவருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்து விழா சிறக்க உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் மூப்பு பட்டியல் ஏற்கனவே கடந்த ஞாயிறன்று வாசித்தேன். டெட் தேர்வு முடிந்த பின்னர் இந்த பணிமூப்பு பட்டியல் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே டெட் தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களது பெயர்கள் மட்டுமே அதில் இடம்பெறுகிறது. அந்த வகையில் நம்முடைய ஊரிலிருந்து திருமதி சகாய புனிதா இவர்களது பெயர் மட்டும் இருந்தது. மற்றும் பிரதீபா அவர்கள் பெயர் விடுபட்டிருந்தது. சொல்லியிருக்கிறார்கள், அந்த பெயர் அங்கு இணைக்கப்படும். இது போல வேறு யாராவது பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, அந்த இதை என்கிட்ட கொண்டு வரணும், கொண்டு வந்து கையெழுத்து வாங்கி அங்கே கொடுக்கணும். ஸோ வேறு யாரும் இதே போல இருக்கிறீர்கள் என்றால் அருள் கூர்ந்து, ஏன்னா நாளைக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும் அலுவலகத்தில், நீங்கள் தந்தால் அந்த பெயர்கள் எல்லாமே அதில் இணைக்கப்பட்டுவிடும். அன்புக்குரியவர்களே, நாம் இன்று தொடக்க நூலிலிருந்து தொடக்க கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை பார்த்தோம். அதில் ஒரு வரி அற்புதமாக நம்முடைய நற்செய்தியாளர் லூக்கா சொல்லுவார், ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது, ஆண்டவரும் ஒவ்வொரு நாளும் புதியவர்களை சேர்த்து கொண்டே இருந்தார் என்று சொல்லுவார். அந்த வகையில் நம்முடைய பங்கிற்கு, குறிப்பாக நம்முடைய ஊருக்கு புதிய பங்கு உறுப்பினர் ஒருவர் சேர்ந்திருக்கிறார். திருவாளர் ஜோசப் அவர்கள். ஐயா கொஞ்சம் எதிர் சொல்லுங்க. நவலடியை சார்ந்தவர். இதுவரை நம்முடைய தாய் பங்கு உவரையினுடைய உறுப்பினராக இருந்தவர். தற்போது நம்முடைய கர்சித்தபுதூர் இறை சமூகத்தில் ஒருவராக இணைந்திருக்கிறார். ஸ்ட்ரோச்மா நகர் பங்கு உறுப்பினராக இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி மாணவர்கள் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறைக்கல்வி விழா ஒன்றுக்காக அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பற்றி பேசுவதற்காக மறைக்கல்வி மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒன்று கூட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றி கோரி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த ஆண்டவரில் தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.
தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.